உங்களை யாராவது சாப்பிட்டு பார்த்து சொன்னாங்களா? சாப்பிட்டு பார்த்துன்னு இல்லை, இது அந்த டிபிக்கல் லிட்ரல் மீனிங் இல்லை. பேசும்போது they enjoy like okay you are good person to move with, attractive. சொன்னது பசங்க அப்படின்னு யார் சொன்னா? பொண்ணும் சரி பையனும் சரி. தமிழ் கலாச்சாரத்துல எப்படி இருக்கணும் உங்க காதலில் எழுது மனைவி? பொறுமை, தாய்மை, மென்மையா? மென்மைனா தொட்டு பார்க்கும்போது சாப்பிட்டா இருக்கணும் அப்படி இல்லை. பெண்மை ஆக்சுவலி லேடிஸ் வந்து எப்படி அவங்க டிஸ்கிரைப் பண்ணோம்னா எவ்ரி லேடிஸ் அவங்க வந்து சாஃப்ட். தட்ஸ் ஹவ் வி சி. எல்லா பொண்ணுங்களுமே அப்படிதான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். வீரமா இருக்க கூடாது, வீரமாவும் இருக்கணும். see that's a thin line which we have to differentiate actually. ஒரு பொண்ணு வந்து பஜாரித்தனம் பண்றதுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தா ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் அந்த இது. பஜாரித்தனம் என்றால் என்ன? பஜாரித்தனம் என்றால் கொழாடி சண்டை தானே பஜாரித்தனம்ன்றீங்க. கிட்டத்தட்ட அந்த கொழா சண்டை மாதிரி. அப்படி பேசி காட்டுங்களேன். தம்பி என்ன நீ வந்து வாட்டில் வந்து இடிச்சுட்டு ஆட்டோ இடிச்சுன்னு போயிட்டே இருக்க, இந்த காசுலாம் கொடுக்க மாட்டியா நீ? நான் எனக்கு காசு கொடுக்கணும், பின்ன நீ வாட்டில் வந்து இடிச்சுன்னு போயிட்டு நான் வந்து பார்த்துனே இருக்கணுமா? நீ ஏறா நீ இறங்கடா. யார் இச்சா யாரை கேட்கிறேன், என்ன நினைச்சுக்கிறேன்? அடிச்சுட்டு நீ போயிட்டே இருப்பியா? நீ பாக்கலாம், நீ வண்டி எடுத்து ஒரு அடி வை பாப்போம், இந்த ஏரியா விட்டு நகரியா நான் பாத்துறேன். நீ பாட்டுக்கு வந்து பேசுனேங்கிற கிளம்பா. என் பேர் ராஜேஷ் கனகசபை. நீங்க ஒரு தியேட்டர் பர்சனாலிட்டின்னு சொல்றீங்க இல்லையா? சரி, ஏதாவது நடிச்சு காமிங்க பாப்போம். ஹாய், நான் ராஜேஷ். அழகா இருக்கேன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துமா? அவர் தானே ப்ரப்போஸ் பண்றது? இல்ல, அடுத்து அதானே. ஹாய் சிவா, நீங்க ரொம்ப பிஸியான ஆள் எனக்கு தெரியும், ஆனா ஐம் யுவர் டை ஹார்ட் ஃபேன் சிவா. உங்களை நான் விஜய் டிவில பார்த்ததுல இருந்தே உங்க ஃபேன். யாரு நீங்க? யாரு? ஐம் யுவர் டை ஹார்ட் ஃபேன் சிவா. எனக்கு உங்களை பார்த்ததுல இருந்தே எனக்கு உங்க மேல பயங்கர இம்ப்ரெஷன். எங்க வீட்டுல கூட சொல்லிட்டு தான் வந்துட்டேன் சிவா, நான் சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு தான் திருப்பி வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு சிவா. வள 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 வளன்னு பேசிக்கிட்டே எனக்கு பிடிக்கவே இல்லை, தயவு செய்து வெளில போயா. சிவா சிவா, எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது நீங்க வளவலன்னு பேசுறதா சிவா. நான் உங்க டிவில பார்த்து நானும் வளவலன்னு பேசி நீ வளவலன்னு பேசி குடும்பம் வளவல. நீ வெளியே போயா ப்ளீஸ். கேட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து சிவா. உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுங்க? எப்படி நடந்து காமி, என்ன பிடிச்ச மாதிரி நான் ரொமான்டிக்கா லவ் யூ சொல்லணும். மேபி எங்க பார்த்தினாலும் ஓகே. ஐ திங்க் என்ன எக்ஸ்பிரஷனோட சொல்றது முக்கியம் கிடையாது, மனசுக்குள்ள என்ன ஃபீல் பண்ணிட்டு சொல்றதுதான் முக்கியம். உன் கண்ணை பார்த்து கேட்கறேன், உண்மையா கேட்கறேன். என் மனசுக்குள்ள நீ தான் இருக்க. ஐ லவ் யூ. Thank you. என் பேர் நட்ராஜ். பிறந்தது அம்பாசமுத்திரம், வளர்ந்தது வந்து பெங்களூர்ல, அதுக்கப்புறம் படிச்சது வந்து அமெரிக்கால. அங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து இங்க ஒரு ப்ராஜெக்ட்காக வந்திருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இப்போ இல்ல, இருந்தாங்க. as in like we broke up. அசினா we broke up ன்னு. ஓகே ஓகே ஓகே. அங்க யுஎஸ்ல யா இந்தியா வந்து இன்னும் பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் அலைய ஆரம்பிக்கல. நான் அலைய ஆரம்பிக்க ரெடியா இருக்கேன். பிளான்ஸ் இருக்கு. அது of course always இருக்கு. ஓகே. ஹாபியா? ஏன் கேர்ள்ஸ் வந்து ஹாபி சும்மா ஹேங் அவுட் மட்டும் அந்த மாதிரியா? yeah just time pass, ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். எனக்கு பொண்ணுங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸ்? லைக் என்னது, அவங்க பேசிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்டுட்டே இருக்கலாம், டைம் பாஸ், அவ்வளவுதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லைக் யூ டேக் ஹிட்லர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியா? ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஐ யூஸ் him as ரோல் மாடல். அதான் என்னோட மோட்டிவேஷன். அவன் மோட்டிவேஷன். ஹிட்லர்னாலே there is a நெகட்டிவ் வைப், ஒரு நெகட்டிவா தான் அவரை பாக்குறோம் இல்லையா? ஒரு சர்வாதிகாரி, அவரு ஒரு கொடூரக்காரர் அப்படிலாம் என்ன வேணா சொல்லலாம். ஏன் ஒரு கொடூரம், அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஆளா? எஸ், he's a criminal. He's done ரொம்ப மோசமானதெல்லாம் பண்ணிருக்காங்க. He's a person who you know who knows what he wants, and then ஒரு ஸ்ட்ரீட்ல பெயிண்டிங் வரைஞ்சு காசு சம்பாதிச்சிட்டு இருந்தவன் வந்து he came to ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ணி almost conquer the world லெவலுக்கு வர்றதுன்னு வந்து it's not something small. என்னோட நான் வந்து I used his other part of his life. ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இது வந்து என்கிட்ட ஒரு 1000 பொண்ணுங்க கேட்டிருப்பாங்க இந்த கேள்வியை. நிறைய கோவப்படணும் அவர் நிறைய கோவப்படணும், நிறைய சண்டை போடணும் என்னோட. ஏன்னா நீங்க சாடிஸ்டா? சாடிஸ்ட்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னன்னா எப்படி சொல்றது, லைக் எனக்கு வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க கோவம் வருங்க. அப்போ வந்து அவளும் திருப்பி கோவப்படணும் என் மேல. அப்புறம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள கோவப்படணும், அப்பதான் அக்கறை காட்டுற மாதிரி இருக்கும் எனக்கு. ஏன் அப்போ அவங்க நினைக்க மாட்டாங்களா, என்ன இவர் என்கிட்ட கோவப்படுறது மட்டும் எதிர்பார்த்தே இருக்கிற விஷயம்? நாட் கெட் போர்ட். லவ் பண்ற விஷயம், ஒரு ஆசைப்படுற விஷயத்தை விட கோவப்படணும் நினைச்சா லைக் கண்டிப்பா சிவசர்மா நீங்க ஒரு சாட்டிஸ் ஃபீல் வராது அவங்களுக்கு? இல்ல நான் எப்ப பார்த்தாலும் எதுக்கு பார்த்தாலும் கோவப்படணும்னு சொல்லவே இல்லையே. நீங்க தான் சொன்னாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துல வந்து இப்போ அவளுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு இது போட்டேன்னா ஏன் இது ஏன் போட்டிருக்க இல்ல அவங்களோட வெளில போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அவ என்னால அடுத்த 9 மந்த்ஸ்க்கு முடியாது, நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படிலாம் நடந்திருக்கு எனக்கு. சோ என் பொண்ணுங்கலாம் வந்து ஓ நட்ராஜ் நான் வந்து அடுத்த 3 மாசத்துக்கு நான் வந்து இங்க ஊரை விட்டு போறேன், நம்ம இனிமே பாத்துக்க முடியாது, கடைசியா ஒரு வாட்டி பாத்துக்கோ. சரி போயிட்டு வா. ஐ ஸ்டில் சிங்கிள். இல்ல அமெரிக்கால இருந்து வேலைக்கு இங்க வரும்போது என்னாச்சு, ஐ
கட் ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஏன்னா எனக்கு வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ், நீ அங்க நான் இங்க போன்ல நைட்டு ஃபுல்லா கொஞ்சம் வருது, அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறது, அவ என்ன பார்க்கணும்னு நினைக்கிறது, இட்ஸ் டூ ஹார்ட் ஆன் த ஹார்ட். எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால வந்து ஐ எண்டட் எவ்ரிதிங் அண்ட் ஐ கேம் டு இந்தியா ஒரு 8 மாசத்துக்கு. தேங்க்யூ தேங்க்ஸ். ஆடிஷன்ஸ் ரொம்பவே பரபரப்பா நடந்துட்டு இருக்குங்க. இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ண கண்டஸ்டன்ஸ் அவங்களோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணாத கண்டஸ்டன்ஸ் எப்படா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு அவங்களோட டர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு நடுவில் இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் பூர்விகா மொபைல் அழகிய தமிழ் மகன். எங்களை விட்டுருங்க, பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணி திடீர்னு பேசணும் முடிய வருமா? இவ்வளவு கஷ்டமா இருக்கு. 3 வரங்கள் அப்படின்னா என்ன கேட்பீங்க? அறம், பொருள், இன்பம், இது 3 கேட்பேன். நியூ கிளினிக் பிளஸ் சூப்பர் மாம் திங்கள் முதல் வியாழன் வரை மதியம் 2 மணிக்கு உங்கள் விஜயில். நியூ கிளினிக் பிளஸ் ஷாம்பு, உள்ளே ஸ்ட்ராங் வெளியே லாங். இணைந்து வழங்குபவர்கள் நார் சூபி நூடுல்ஸ். Different banking solutions from HSBC, the world's local bank. பூர்விகா மொபைல் வழங்கும் அழகிய தமிழ் மகன் தொடர்கிறது. ஏட்டிக்கு போட்டியா? போட்டிக்கு ஏட்டி. ஓகே ஓகே, என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் இத அவுக்க போறேன். இல்ல, ஒரு புயல் இருக்கு முன்னாடி பூ இருக்கிறது சரிப்பட்டு வரல. ஒத்துக்கிட்டாருப்பா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. என் பேர் ஃபர்ஸ்ட் வந்து கோபாலகிருஷ்ணன். இப்ப அதாவது முதல் இப்போ வரைக்கும் என் பேர் கோபாலகிருஷ்ணன் தான். அட அப்பா, அததான் 5 நிமிஷமா சொல்லிட்டு கோபாலகிருஷ்ணன்றதே நமக்கு 2 வருஷம் ஆயிரும். வேற என்னன்னு யோசிச்சீங்க? என்னோட ஹாபிஸ் கேட்டீங்கன்னா லைட்டா தெரியும். என்னது? எலியா? எங்க? பெருசாலியா? என்ன போடு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. அடுத்து வேற ஹாபிஸ் வந்து ஒர்க் அவுட். வேற என்ன பொழுதுபோக்கு? அது வேற என்ன பொழுதுபோக்குன்னா பாத்ரூம்ல போய் தண்ணி திறந்து விட்டு நல்லா பாடுவாங்க. இந்த தண்ணி திறந்து விட்டு பாடுவீங்க? ஆப்ல தண்ணி. உங்க பேச்சு காணான்னு. நான் ஒண்ணே ஒரு சின்ன இது. ஆக்சுவலா எல்லாமே எனக்குள்ள பலமுகம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா அந்த பலமுகத்தை வந்து நான் கொஞ்சோண்டு பாத்துருக்கேன் என்கிட்ட. அந்த பலமுகத்தை ஒண்டி விட்டு காட்டலாமா? இது ஒண்டி கொஞ்சம் சீரியஸ். ஓகே. இந்த பர்த்ல எனக்கு எடுத்த மாஸ்க் இந்த மாஸ்க். சோ இதை தவிர்த்து 2-3 மாஸ்க்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கலாம். மேபி தப்பிச்சிட்டேன். அப்படி இல்லாம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும். சோ அது வந்து மனிதனால இந்த லிவிங் இருக்கும். அதையும் பாத்தீங்கன்னா அதை விட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெயினா எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதுன்னா இதுதான். இதோட விடுவோம். நம்ம அடுத்தது போலாமா? லைட்டா மைல்ட் அட்டாக் வருது. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. அப்பா படுத்துற போறீங்க. செகண்ட் ரவுண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா பண்ணிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். பண்ணலனாலும் ரிசல்ட் வரும்போது தெரியும் எப்படி இருக்குன்னு. பட் நல்லா எந்துவா இருந்தது, ஜாலியா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ கொஞ்சம் ஓட்டிட்டு இருந்தாங்க, அதையும் தாங்கிட்டு எவ்வளோ அடிச்சாலும் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ பார்க்கலாம், ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். என்ன தொலைச்சிங்க ராகவ்? இல்ல இதை தேடிட்டே வந்தீங்களே கீழே பார்த்துட்டு? இல்ல, லிட்டில் கன்ஃபியூஸ்ட். ஓகே, உங்கள்ட்ட நான் கேட்க வருது என்ன, நீங்க பிபிஓல ஒர்க் பண்றீங்க இல்லையா? நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்குமா? ஒர்க் பண்ணிருக்கேன், 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். 2 இயர்ஸ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணீங்க. அது போதுமே. ஐயோ, அதுல கேர்ள்ஸும் ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல. சோ எல்லாமே ஒண்ணா கேப்ல தான் போவீங்க இல்லையா? கேப்ல நான் அதிகம் போனதில்லை. நான் மோஸ்ட்லி பைக்ல, என்னோட பைக்ல தான் போவேன். பட் கேப்லயும் போயிருக்கேன். எதனால? அப்பப்போ கேப்ல மழை பெஞ்சதுன்னா போவாங்க, பைக்ல போக முடியாதுங்க மழை பெஞ்சதுன்னா. பைக்கை விட கேப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு என்னைக்காவது நினைச்சதுண்டா? மழை பேரணிக்கு நினைச்சது உண்டு. கேன் பி ஸ்டைலிஷ்னா டு வாட் எக்ஸ்டென்ட்? கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும் போதே வந்துட்டு யாருமே பொண்ணுங்க ரிவீலிங்கா ட்ரெஸ் பண்ணா வந்துட்டு கொஞ்சம் அது ஹெசிடென்ட்டா ஃபீல் பண்ணுவோம். நார்மலா ஏதாவது பொண்ணு பண்ணா ஓகே கூல் அப்படி சொல்லிட்டு நம்ம மத்த பொண்ணுங்க அப்படி பண்ணா நீங்க பார்க்கலாம். மத்த பொண்ணுங்க எக்கேடு கட்டு போனா என்ன அப்படிங்கிற என்ன இருக்காங்க. எனக்கு வந்து ஜெனரலா ஒரு பொண்ணு லாங் குர்தாஸ் ஜீன் போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் டாலா இருக்கிற பொண்ணுங்க லாங் குர்தாஸ் ஜீன் போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆப்வியஸ்லி என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொல்லி நானும் ஃபீல் பண்ணுவேன். ஸோ என்னோட விஷயம் அவங்க கிட்ட சொல்லலாம், எதுக்குறது எதுக்காக தான் அவங்க இஷ்டம். ஓகே ஃபைன் ராகவ், தேங்க்யூ. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நான் என்னுடைய அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் 1999 10th முடித்தேன். அதுக்கப்புறம் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். ஏதோ காட் கிரேஸில் கொஞ்சம் நல்லா செக்யூர் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஇ பண்ணேன். நல்ல ஸ்கோர் பண்ணதுனால காஞ்சிபுரத்தில் பல்லவன் இன்ஜினியரிங் காலேஜில் பண்ணேன். சரி, இப்போ வந்து ரொம்ப சீரியஸாக நீங்கள் பேசிட்டீங்க. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் உண்டா, எத்தனை பேர் அப்படின்னு இந்த மாதிரி யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. 4 to 5. ஆமாம், அது என்ன 4 to 5? 4 அல்லது 5. கரெக்ட். அல்லதுன்னு போடுறதுக்கு நான் 2ன்னு போட்டேன். ஓகே ஓகே. யாரையா லவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க. லவ் மேரேஜ் பண்ணீங்களா, அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜை
ஒரு லவ் மேரேஜா பண்ணுன்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? ஆனா அது நம்ம கலாச்சாரத்துல ஒத்துப்பாங்களான்னு தெரியல. நான் எங்க வீட்லயே சொல்லியிருக்கேன்.